சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நீங்க ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நம்ம சப்ஸ்கிரைபருங்க, நமக்கு வந்து ஆதரவு கொடுக்குறங்க, நம்மக்கிட்ட லேண்ட் வாங்க எல்லாருக்கும் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் தேவை. எப்படி ஒரு ஒரு கோவில் விஷயத்தை நம்ம கொண்டாடுறோம், திருமண நாளை கொண்டாடுறோம், அப்புறம் வந்து குழந்தை பிறந்தா கொண்டாடுறோம், அப்புறம் படித்து டிகிரி வாங்கும்போது ஒரு கொண்டாட்டம் நம்ம நிகழ்த்துறோம், அப்புறம் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி வேலண்டைன்ஸ் டேன்றது ஒரு காதலர் தினம்ன்ற ஒரு சந்தோஷமான விஷயம்தான். நமக்கு அது வந்து போர் அடிக்கலாம், பட் அந்த காதலருக்கு தான் அதோடைய நாட்களுக்கு காத்திருப்பாங்க. அதனால வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்க கொண்டாடுவாங்க. ஒரு டைம் மேடம் அது ஒரு சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம போட்டோம். ஓகேவா? சோ மேடம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நான் ஹாப்பியா இருக்கேன். ஏன் தெரியல, பிகாஸ் டுடே இஸ் வேலண்டைன்ஸ் டே. சோ அவங்க வந்து வேலண்டைன்ஸ் டே ஆனா இவ்வளோ சர்ப்ரைஸா இவ்வளோ ஹாப்பியா இருக்கிறாங்க. என்ன விஷயம்னு நம்ம வந்து இப்ப கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாருமே நல்லா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்க வேலண்டைன் வந்து நல்லா சந்தோஷமா ஹாப்பியா வச்சுக்கோங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எல்லாமே வந்து அவங்க சிஸ்டர்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். ஆமா. ஸோ மதருக்கு வந்து ஏதாவது, ஏன்னா அவங்கள வந்து ஒரு அன்பை நீங்க நாட் ஒன்லி பரிமாறிக்கிறீங்க. உங்களோட பேரண்ட்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு, உங்களோட பிள்ளைங்களுக்கு, உங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்ச. ஆமா, முதல்ல உங்க மேடம் ஒய்ஃபுக்கு என்ன வாங்கி தரணும் சொல்லுங்க மேடம். மேடம் ஒய்ஃப்க்கு என்ன மேடம்? ஸோ அது அவங்களோட விஷஸ். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க தணிகைலாம் வந்து எங்க தணிகை குடும்பத்திலேயே வந்து நாங்க வந்து ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபுக்கு வந்து இடம் வாங்கி தருவாங்க, ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட் பேர்ல வந்து இடம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. நாலாம் முன்ன வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து ஜுவல்லரி கேட்போம். நம்ம உண்மையா சொல்றது, லேடிஸ் ஜுவல்லரி மேல ஈகோ, ஐ மீன் ஆசை ரொம்ப இருக்கும். ஸோ ஜுவல்லரி கேட்பாங்க, ட்ரெஸ் கேட்பாங்க. பட் இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப 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 லைஃப் லாங் நம்மளோட அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஒரு லேண்ட் வாங்கி கொடுக்கலாம். கரெக்டா மேடம்? கரெக்டு. இப்போ வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு இடம் வாங்கி கொடுக்கலாம். எதுக்குன்னா அவங்க வந்து ஒரு மறக்காம வச்சுப்பாங்க. ஐயோ பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வாங்கி தருவாரு ஹஸ்பண்ட் நினைச்சோம், ஒரு ஜுவல் வாங்கி தருவாங்க, இல்ல ஏதாவது டெடி பேர் ஏதாவது வாங்கி தருவாங்க, பட் ஒரு சொத்தே நமக்கு வாங்கி கொடுத்துட்டாரு சொல்லிட்டு உண்மையா வந்து ஒய்ஃப் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு வந்து ஒரு நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். மேடம் வந்து ரெடியா ஏதோ ஒன்று யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ மேடம் சொன்னா சூப்பரா இருக்கும், நம்ம கேட்டுப்போம். என்ன மேடம் சொல்ல? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 1000 ஆசைகளை நிறைவேற்ற 1000 ஆயுள் வேண்டும். புரியுதுங்களா? 1000 ஆசைகள் நிறைவேற்ற நமக்கு 1000 ஆயுள் வேண்டும். இந்த வாழ்க்கையை நிறைவுடன் வாழ ஒரு சொந்த வீடு போதும். அது ட்ரூ மேடம். வாழ்க்கையில வந்து நிறைவா இருக்கணும்னா நமக்கு எதுல நிறைவு கிடைக்கும்? நம்ம வீட்டுல தான் நிறைவு கிடைக்கும். நம்ம எங்க வேணா சுத்தலாம், அப்புறம் ஊரெல்லாம் போயிட்டு டிராவல் போயிட்டு வரலாம், அப்புறம் வெளிநாட்டுல போய் சுற்றுப்பயணம் போயிட்டு வரலாம், சொந்தக்கார் வீட்டுக்கு போயிட்டு வரலாம், மேரேஜுக்கு போயிட்டு வரலாம். ஆனா நமக்கு எங்க சந்தோஷம் கிடைக்கும்? நம்ம வீட்டில் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு சந்தோஷமா ஒரு ரிலாக்ஸா ஒரு ஃபேனை போட்டு இந்த ஏசி போட்டு உட்காரும் பொழுது அந்த சந்தோஷமே ரொம்ப அலாதியா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லவர்ஸ் டேல வந்து இதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். 1000 இந்துமதி மேடம் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது மேடம். 1000 ஆசைகளை நிறைவேற்ற 1000 ஆயுள் வேண்டும். இந்த வாழ்க்கை நிறைவுடன் வாழ ஒரு சொந்த வீடு போதும். அதுவும் உங்களோட அன்பானவர், உங்களோட ரொம்ப உங்களை பிடிச்சவங்க ஒரு லேண்ட் வாங்கி கொடுத்தாங்க, எவ்வளோ ஜாலியா இருக்கும், எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அதுவும் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட பிடிச்ச உங்க மிஸ்ஸஸ்க்கோ இல்லை உங்க ஹஸ்பண்ட்க்கோ நீங்க கண்டிப்பா ஒரு லேண்ட் வந்து இந்த வீக் மேடம், இந்த வீக் அந்த ஆஃபரும் இந்த ஆஃபர் வந்து இனி 14th to 20th வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1 வீக் வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்கு. கோல்டு காயின் நாங்கள் ஃப்ரீயா தரோம். ஸோ காதலர் தினத்தை முன்னிட்டு, இந்த லவர்ஸ் டே முன்னிட்டு எல்லாருக்குமே ஒரு அன்பா ஒரு சொத்து வாங்கி கொடுங்க. ஒரு கிஃப்ட் வந்து சொத்தா வாங்கி கொடுக்கும்போது அது வந்து அடுத்த வருஷம் அவங்க வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமா உங்களை வந்து கொண்டாடுவாங்கன்னு பாருங்க. அம்மா இருந்தாலும் வாங்கி கொடுங்க, சிஸ்டர்ஸ்க்கு வாங்கி கொடுங்க, அப்புறம் வந்து லவர்ஸ்க்கு நீங்க இடம் வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா ஒத்துப்பாங்க. இடம் வாங்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. நல்ல பையன்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்பவே ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து நீங்க ஒண்ணுமே அந்த ஒரு இல்ல மேடம், நீங்க சொன்னது சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா 1000 ஆசைகள் நிறைவேற 1000 ஆண்டுகள் தேவை. ஆமா, கரெக்ட். ஆனா இந்த 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 உலகத்துல இந்த ஒரு ஜென்மத்துல
நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு ஒரு இடம் போதும்ன்றதை தான் நாங்கள் வந்து ஒரு இதுவாக சொன்னோம். இந்த மாதிரி எல்லாம் சிரிச்சிட்டு போகக்கூடாது வீடியோ இருக்கும்போது. ஸோ இப்போ யாரெல்லாம் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களோட ஒய்ஃப்க்கு, உங்களோட ஹஸ்பண்ட்க்கு, இல்லை உங்களோட லவர்ஸ்க்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்குன்ற மாதிரி எங்களுக்கு மெசேஜ் போடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட் ஒன்லி யுவர் லவர்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி ஒரு விஷ் பண்ணுங்க. அது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ நிறைய விஷயம் இன்னைக்கு நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக வந்து அவங்களுக்கு ஒரு லேண்ட் வாங்கி கொடுங்க. நம்ம சைடில் பார்த்தோம்னா நம்ம லேண்டு தான் வாங்கி. இதுக்காகவே நாங்கள் வந்து மீஞ்சூரில் ஒரு அழகான சைட், ஏன்னா அது வந்து இயற்கை சூழல கேரளா மாடலில் இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரு இயற்கை சூழல்ல வெளிநாட்டில் வெளியூர்லலாம் இருப்போம் இல்லையா, கேரளா மாடல் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் வந்து மீஞ்சூரில் போட்டிருக்கோம். அந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுடைய அன்பானவங்க, அம்மா இருக்கட்டும், சகோதரி இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், லவ்வர்ஸ் இருக்கும், யாருக்கு இருந்தாலும் நீங்கள் மறக்க முடியாத ஒரு சொத்து, மறக்க முடியாத ஒரு பொருள், உடையாத ஒரு பொருள், லைஃப் லாங்காக அந்த இடத்துல வந்து வாழக்கூடிய ஒரு பொருள்னா அது லேண்டு மட்டும் தான் நான் சொல்லுவேன். லேண்ட், வீடு. ஆமாம், ட்ரூ. ஆக்சுவலாக ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் நம்மளே இல்லைன்னா கூட நம்மளோட ஜென்ரேஷன் வந்து அந்த இடத்த சொல்லுவாங்க, நம்ம அம்மா வந்து நம்ம அப்பா கிட்ட வந்து இடத்த வந்து 2025 வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக உங்களுக்கு ரிமெம்பரன்ஸாக இருக்கும் லைஃப் லாங் வந்து. மேடம் இது வந்து உண்மையாக ஒரு விஷயம், இது நடந்தது ஒரு 3 இயர்ஸ்க்கு பிஃபோர். வந்து எங்கள் கஸ்டமர் வந்து இடம்லாம் புக்லாம் பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு பணம்லாம் ஃபுல்லாக கட்டிட்டாங்க. ஆனால் அவங்க இந்த டேட்டு 14 சொன்ன, நான் மறந்துட்டேன். அன்னைக்கு லவர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேல எனக்கு தெரியாது. இவங்க எதுக்கு இவ்வளோ 1 மாதம் தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்கன்னா, கரெக்டாக 14 அன்னைக்கு வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவும் இதில் 14 அன்னைக்கு வந்து அவங்க கரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க 3 இயர்ஸ் பிஃபோர். அப்போ வந்து நான் கேட்டேன், ஏன் மேடம் இவ்வளோ தள்ளி உங்களுக்கு லீவ் கிடைக்கல? இல்லை மேடம், இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்டாக வந்து இந்த இடத்த வாங்கி கொடுக்குறாரு. அவ்வளோ சந்தோஷமாச்சு. பரவாயில்லையே, நம்ம ஹஸ்பண்டே இருக்காங்களே. அவங்க எல்லாம் பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஓப்பனா சொல்லக்கூடாது. ஆமா, அவங்க இஷ்டம். ஆமா, தட் இஸ் பர்சனல், அவங்களோட பர்சனல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாரு. ஆமாங்க, இடம் வாங்கி லைட்டா எங்களுக்கு ஸ்டமக் ஃபயர் ஆகுது தான், ஒத்துக்கிறோம், எங்களுக்கும் ஸ்டமக் ஃபயர் ஆகுது. பட் வாட் டு டூ? ஸோ அவங்களுக்கு லைஃப் எப்படி லீட் இருக்கோ அதை வச்சு நம்ம போயிட்டே தான் இருக்கணும். இல்ல இதெல்லாம் இந்த மாதிரி இடம் வந்து ஒரு கிஃப்டா கொடுக்குது, நிச்சயமா லைஃப்ல அவங்க மறக்கவே மாட்டாங்க. எப்படி வந்து தாஜ்மஹால் மும்தாஜுக்கு வந்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டினாரோ, அது எப்படி காலத்துல அழியாத ஒரு சிகரமா இருக்கு, ரிமெம்பரன்ஸா இருக்கு. எல்லா மக்களும் போய் பாக்குறாங்க. காலத்துல அழியாத ஒரு சொத்து தான் அது. காலத்துல நம்ம இந்தியாக்கே அது ஒரு புகழ்ச்சியா இருக்கு, ஒரு நினைவு சின்னமா இருக்குன்னும் போது அது எதனாலன்னா வேற எந்த ஒரு பொருள்னா கூட அது கொஞ்சம் இதுவா இருக்கலாம். ஆனா காதலிக்காக தாஜ்மஹால் கட்டி கொடுத்தாரு. அது ஒரு இடம் தான், ஒரு கோவில் மாதிரி அந்த அழகா அந்த இடம் கட்டியிருக்காது. அது கழியாம இருக்க காரணம் அது இடத்துல அவர் வந்து தாஜ்மஹால் கட்டி கொடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு ஃபுல்லா வந்து மஞ்சு மேடம் வேற லெவல் ஹாப்பி மூட்ல இருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே வந்து யார் கொண்டாடுறீங்களோ இல்லை, இவங்க ஜாலியா அவங்கள ஆக்சுவலா வந்து வேலண்டைன்ஸ் டே நாட் ஒன்லி ஃபார் வேலண்டைன், நமக்குள்ளே நம்ம செல்ஃப் ஹாப்பினஸ்னு ஒண்ணு இருக்கு. நம்ம செல்ஃப் ஹாப்பினஸ் நம்ம மற்றவங்களுக்காக இல்ல, நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும். நம்ம என்னைக்குமே வந்து நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும். என்னதான் பேட் எது இருந்தாலும் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்குமே நமக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லாருமே வந்து டெய்லியுமே செலிப்ரேட் பண்ணலாம், நாட் ஒன்லி February 14. கரெக்டா மேடம்? இல்ல மேடம், எல்லாமே வந்து டெய்லி நம்ம வந்து வாய்க்கு வேணா சொல்லிக்கலாம், டெய்லி செலிப்ரேட் பண்ணணும் டெய்லி, அது வந்து அவ்வளவு கிக் இருக்காது. ஸோ அந்த டேட்ல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி, எப்படி ஒரு மேரேஜ் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பண்றாங்களோ, இல்ல வந்து ஒரு நியூவா ஒரு பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்கேஜியா ஒரு சின்ன பிள்ளை அவங்க சொந்த பிள்ளைய கூட்டு போய் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு ரிமெம்பர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேவை பயங்கரமா நான் செலிப்ரேட் பண்றேன். நீங்க பண்றீங்களோ இல்லையோ, நான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஜோக்கு சொல்லல, ஒரு நார்மலா சொல்லல. இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க வந்து உங்க சொத்து வந்து உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்க ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்ல அம்மாக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு தங்கச்சிக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி, இந்த வேலண்டைன்ஸ் டேல வந்து வாங்கி கொடுக்கறது ஒரு நினைவு சின்னமா இருக்கும். அதே மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு எங்களை வந்து மீட் பண்ணி எங்களுக்கு விஷ் பண்ணுங்க.
ஓகே, எங்களுக்கு விஷ் பண்ணுங்க, எங்களுக்கு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே எங்களுக்கு வந்து ஷேர் நீங்க பண்ணுங்க, gift பண்ண மாதிரி. லைக் பண்ணுங்க. இதுவே எங்களுக்கு வந்து எனக்கு gift பண்ண மாதிரி நீங்க. ஆமா ட்ரூ. ஸோ கண்டிப்பா இல்ல மேடம், கண்டிப்பா சொல்றேன், நீங்க எங்களுக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஹாப்பினஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ்ல இருக்கவங்க எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லலாம், மெசேஜ் போடலாம். அண்ட் நீங்க எல்லாருமே யார் யாரு உங்களோட பிடிச்சவங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு கிஃப்ட் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர் லேடிஸ்க்கு ஜாஸ்தி இருக்கு. ஒரு சின்ன பூ வாங்கி கொடுத்தா கூட தேர் ஹாப்பி. ஐ திங்க் சோ. பட் பூவெல்லாம் காஞ்சி போயிடும். அது வேண்டாம், ரிமெம்பரன்ஸா கொடுங்க. ஏதாவது இல்ல ஒரு கீ செயின் கூட ரிமெம்பரா இருக்கு. ஏன்னா அது இது வந்து ஒரு நினைவா வச்சுப்பாங்க. ஓகே, பூ வாங்கி கொடுத்தா அது வந்து காஞ்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு டிப்ஸ் தரோம். சாரீஸ் பிடிக்கும், சாரி வாங்கி கொடு, லேடிஸ் சாரி வாங்கி கொடுங்க, ரிங் வாங்கி கொடுங்க. ரிங் மெயினா ரிங். அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? சாக்லேட்ஸ் கொடுங்க. சாக்லேட் நல்லது, அது கூட அது ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க. பட் சாக்லேட்ஸோட நல்ல உங்களுக்கு ஒரு கிஃப்ட்னா ஒரு மெயினா ரிங் வாங்கி கொடுங்க. ரிங் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னாலும் நீங்க அது மெசேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஆல்ரெடி நியூவா ப்ரொபோஸ் பண்றவங்களும் சரி, இல்ல வந்து ஆல்ரெடி வந்து லைவ்ல இருக்கீங்க, ப்ரொபோஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நவசா இருக்கீங்கன்னாலும் கிஃப்ட் கொடுக்கலாம். இந்துமதி மேடம் வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாரு. ஏன்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்கல்ல. லவ் மேரேஜ் பண்ணா கிஃப்ட் கொடுக்குமா சார்? அதெல்லாம் இல்ல கொடுப்பாரு. அப்படிலாம் இல்ல. பட் என்னன்னா அது லைஃப் லாங் வந்து நமக்கு கண்டினியூஸா இருக்கணும் அந்த லவ், நாட் ஒன்லி டுடே. என்னோட இது அதுதான். ஓகேங்களா? ஸோ ஓகே, நாங்க வந்து இன்னைக்கு வந்து எதுக்காக நான் உங்களுக்கு ஒரு இந்த டேட்ல நாங்க சொல்றோம்னா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல வந்து உங்களுக்கு உங்க தெரிஞ்சவங்களுக்கு உங்க பிடிச்சவங்களுக்கு நீங்க வந்து ஒரு gift வந்து ஒரு சொத்தா கொடுக்கும்போது அவங்களால மறக்க முடியாத ஒரு நினைவா இருக்கும். அந்த நினைவுல நீங்க வந்து கையில எடுத்துக்கோங்க. இந்த விஷயம் கண்டிப்பா நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு கப்பல்ஸ் வந்து புக் பண்ணாங்க, பிஃபோரா பண்ணிட்டு, பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வாலண்டைன்ஸ் டேக்கு பண்ணாங்க. எனக்கு புரியல. அப்போ 14th அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்ட பிறகுதான் அவங்க சொன்னாங்க. அது வரைக்கும் அவங்க சொல்லல. நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல பிஸியா இருப்போம் இல்லையா, நான் ஏன்னா அதெல்லாம் நோட் பண்ணல. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு ஏன் மேடம் ஒரு மாசமா நீங்க ஃபுல்லா பணம்லாம் கட்டிட்டு எதுக்கு வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லும் போதுதான் இந்த அதிசயம் சொன்னாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாரு, இப்படி கூட திங்க் பண்றாங்க. ஸோ ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து அவங்க மனைவிக்கு வாங்கி கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரமேஷ் சார் வந்திருக்காரா? ஆமா. ஓகே, ரமேஷ் சார் குட் மார்னிங், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு லேண்ட் வாங்குங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த வீக்ல உங்களுக்கு ஃபுல்லா தட் இஸ் 20th வரைக்கும் கொடுப்போம்ல மேடம். உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கமிங் 20th வரைக்கும், 14th டு இந்த வேலன்ஸ் டே முன்னிட்டு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் இருக்கு. ஃபோன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. ஒரு இடம் புக் பண்ணுங்க. எப்படி தாஜ்மஹால் வந்து மும்தாஜி கொடுத்தாரோ, வாங்கி கட்டினாரோ, அந்த மாதிரி நீங்களும் உங்க லவர்ஸ்க்கு ஒரு இடத்த வந்து மனைவிக்கோ இல்லை அம்மாக்கோ இல்லை சகோதரிக்கோ ஒரு இடம் வாங்கி கொடுங்க. இதுதான் வந்து தனகியின் சார்பாக மஞ்சுளா உங்களுக்கு கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். தேங்க்யூ வாட்ச் பண்ணது.